வணக்கம் என் அன்பு உறவுகளே, மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது வித்தியாசமான ஒரு சாப்பாடு. அதாவது சம்பினியும் சாண சோசை அதோட கோழி இறைச்சியும் சேர்த்து நூடுல்ஸ் ஒன்று செய்து காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதற்கு நான் எடுத்திருக்கிறது 800 கிராம் சம்பினியோங்ஸ் எடுத்திருக்கேன். அதை இந்தளவு பெரிய துண்டுகளாகத்தான் வெட்டி எடுக்கிறேன். ஒரு சம்பினியோங்ஸ் 4 துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன். அதே போல் எல்லாவற்றையும் இப்போது வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இப்போது பார்ப்பதற்கு பெரிய துண்டுகளாக இருந்தாலும் இதை வதக்கி எடுக்கும்போது சிறு துண்டுகளாக மாறிவிடும். இதோட 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். இப்போ நான் வெங்காயத்தை நல்ல சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி நல்ல சிறு துண்டுகளாக வெட்டி எடுக்க வேண்டும். சாண சோசை செய்யும் போது புரோக்கோலி சேர்த்தால் மிகவும் டேஸ்டாக இருக்கும். விரும்பினால் புரோக்கோலி கூட சேர்த்து கொள்ளலாம். கொஞ்சமாக வதக்கிட்டு சோஸுடன் சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ நான் உள்ளியையும் உறைஞ்சி எடுக்கிறேன். முந்நூறு கிராம் கோழியின் மார்பக இறைச்சி எடுத்திருக்கேன். இந்தளவு சிறு சிறு துண்டுகளாக நீளமாக வெட்டி எடுத்திருக்கேன். அதோட வெங்காயத்தையும் எடுத்தாச்சு, உள்ளியையும் அரைச்செடுத்துட்டேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இதற்கு நான் சேர்த்துக்கொள்வது கெமுச ஃப்ரே. இது டச்சு மொழியில் தான் கிடக்குது. சாணம் நான் 3 வகையான சாணம் எடுத்திருக்கேன். இது பியோ சாணை, மற்றது இது நார்மல் ஸ்லாக்ஸ் சாணை. இது லக்டோசன் ஃப்ரீ. இப்போ சில பேருக்கு பால் ப்ராடக்ட்ஸ் பொருந்தாதாக்கள், லக்டோசன் பிரச்சனை இருக்கிறார்கள், இந்த சாணை வாங்கி கொள்ளலாம். இந்த சோஸுடன் சேர்த்து சாப்பிடுவதற்கு நான் வரியலாக பென நூடல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விரும்பிய நூடலை வாங்கி கொள்ளுங்கள். இப்போ நான் சட்டியை அடுப்பில் வச்சு 2 மேசக்கரண்டி பட்டர் போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். வெங்காயம் இந்த பதத்தில் வதங்கி வரும்போது உள்ளியையும் சேர்த்துக்கொள்கிறேன். உள்ளி போட்டு சிறிது நேரத்திலேயே நாங்கள் சம்பினியோங்ஸை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் சம்பினியோங்ஸை சேர்த்துக்கொள்ள போகிறேன். வேலைக்கு செல்லும் தாய்மார்களாக இருந்தால் இப்படி ஒரு சோஸ் செய்து ஆறுனத்துக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் 3-4 நாட்களுக்கு பிழையாகவே மாட்டுது. பிள்ளைகள் ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் பசியோடு வரும்போது அவங்களே தனியாக செஞ்சு சாப்பிடலாம். அவங்களுக்கு பிடிச்ச நூடல் அவிச்சிட்டு சோஸ் இருந்தால் சேர்த்து சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பினியோங்ஸ் வதங்கி கொண்டிருக்கும் போதே மற்ற அடுப்பில் இன்னும் ஒரு சட்டியை வச்சு காய விட்டிருக்கேன். இறைச்சியையும் வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதற்கு நான் பட்டர் தான் சேர்த்துக்கொள்கிறேன். இறைச்சி சாப்பிட விரும்பாதவங்க இறைச்சி சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. சாண சோஸுடன் சம்பினியோன், புரோக்கோலி, மைஸ், மற்றது ஏப்சன் எல்லாமே சேர்த்துக்கொள்ளலாம். இறால் சாப்பிட விரும்புகிறவங்க இறால் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இந்த கோழி வதக்குற மாதிரியே இறாலையும் வதக்கிட்டு சோஸுடன் சேர்த்துக்கொள்ளலாம். சம்பினியோன்ஸ் ஓரளவு வதங்கி வந்தது. இப்போ நான் கெமுச ஃப்ரே கொஞ்சமாக சேர்த்து கொள்ள போகிறேன். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு போட்டால் போதும். கெமுச ஃப்ரே சேர்த்தால் உப்பு பார்த்து தான் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இதில் உப்பு அதிகமாக இருக்கும், சுவையும் நிறைவாக இருக்கும். அதற்காக உப்பை உப்பு சுவை பார்த்து தான் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆக நிறையையும் போடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து கொண்டால் போதும். நான் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கோழி இறைச்சி வதக்கும் போது நான் உப்பு எதுவுமே சேர்த்து கொள்ளவில்லை. அதனால் இந்த கெமுச ஃப்ரே கொஞ்சம் சேர்த்து வதக்கி எடுக்க போகிறேன். அப்போ தான் அதில் உப்பு சுவையெல்லாம் சேரும்.
இன்னும் கொஞ்ச நேரம் பொரிஞ்சால் போதும். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்தவுடன் இதை நான் சம்பினியோன்ஸுடன் சேர்த்து கொள்ள போகிறேன். இரண்டையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட போகிறேன். இரண்டும் சேர்த்து தண்ணீருடன் கொதிக்கும் போது தான் சாணையை சேர்த்து கொள்ள போகிறேன். ஆக அதிகம் தண்ணீர் விட தேவையில்லை. அப்படி விட்டாலும் அவ்வளவு வத்தும் வரைக்கும் நாங்கள் சாணையை கொதிக்க விட வேண்டும். அதனால் நான் ஒரு 100 மில்லி தண்ணி அளவுக்கு விட்டிருக்கேன். இதோட சாணையையும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு பெட்டிலையும் 200 மில்லி இருக்குது. நான் 800 மில்லி சாணை சேர்த்துக்கொள்கிறேன். 800 மில்லி சாணை சேர்த்தால் இந்த சோஸ் 8 பேர் குறையாமல் 8 பேருக்குரிய உணவு தயாரிக்கலாம். சாணை விட்டவுடன் நன்றாக கொதிக்க விட வேண்டும். நல்லா முருகி கொதித்து ஒரு பதத்துக்கு வத்தி வந்தவுடன் தான் நாங்கள் இறக்கி வைக்க வேண்டும். கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்த்து கொள்ள போகிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட பிட்டுசீலி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இதோட நான் ராம் சம்பினியோன் சோஸ் ஒரு பக்கெட்டு சேர்த்துக்கொள்ள போகிறேன். எனக்கு பிடிக்கும்ன்றதால இதை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இது கட்டாயம் இல்லை, சாண சோஸுடன் இதை சேர்க்கணுன்ற எந்த வித அவசியமே இல்லை. எனக்கு பிடிக்குன்றதால நான் இதை சேர்த்துக்கொள்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கட்டாயம் இல்லை. சோஸ் நல்லா கொதித்து வத்தி ஒரு பதம் வரும் வரைக்கும் கொதிக்க விட வேண்டும். இப்போ பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்குது. இப்போ நான் மற்ற அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன். நூடலையும் அவிய வச்சுத்தன். சோஸும் கிட்டத்தட்ட இறக்குற பதம் வந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தால் இறக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். சோஸ் இறக்குறதுக்கு முதல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சோஸ் அடிப்பிடிக்க பார்க்கும். இப்படியே கரண்டியை வச்சு கிளறி கொண்டிருக்க வேண்டும். இந்த பதமாக இருந்தாலும் இறக்கி கொஞ்ச நேரத்தில் சோஸ் இறுகிவிடும். கொஞ்சம் தண்ணி பதத்தில் தான் இறக்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் பிறகு நூடலோடும் சேர்த்து கொதிக்க விட வேண்டும். இறக்கி எடுக்க போகிறேன். இறக்குறதுக்கு முதல் கொஞ்சம் பிட்டுசீலி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளலாம். சோஸ் இறக்கி வச்சு ஆறித்து இப்போ பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுண்டு. இதை தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு ஆளுக்கு அல்லது 2 பேருக்கு தேவையான அளவு நூடல் போட்டு செய்தெடுக்க வேண்டும். நான் இப்போ ஒரு ஆளுக்கு தேவையான நூடல் செய்து காட்ட போகிறேன். அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சம் தண்ணீர் விடுறேன். ஏனென்றால் சோஸ் இறுகி இருக்குது. அதால் கொஞ்சம் தண்ணீர் விட்டு நூடலையும் சேர்த்து சோஸும் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். இதோட சோஸும் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். அப்போ தான் நூடுல்ஸ் உப்பு சுவையெல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் பிட்டுசீலி, கொஞ்சம் உப்பு போட்டு நன்றாக கொதிக்க விட போகிறேன். உப்பு டேஸ்ட்டை பார்த்து கொள்ளுங்க. ஏனெண்டா கெமிக்கல் ஃப்ரீ சேர்த்தால் உப்பு மிக குறைவாகத்தான் சேர்த்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சோஸ் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ இறக்குற பதம் வந்தது.
இப்படி நீங்களும் செய்து பாருங்கள், மிகவும் டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுபோல் நிறைய வகையான சாப்பாடுகள் நான் செய்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எனது சாப்பாடு ரெடி ஆயிட்டு பாருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.